சார் எங்க வீடு வந்து வாஸ்துபடி இல்லை, 100% வாஸ்துபடி இல்லை. நிறைய பிரச்சனைய பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன? எல்லாத்தையும் இடிச்சு மறுபடி கட்டணுமா? அதற்கு பொருளாதார வளர்ச்சி என்கிட்ட இல்லை. நான் என்ன சார் பண்றது? நான் உங்கள் அபிஷானந்த குருஜி, நித்திய ஜோதிடத்திலிருந்து வாஸ்து சம்பந்தமான உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 100% வாஸ்து படி பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய ஒரு வீடா இருந்துச்சு அப்படின்னா அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. சோ இப்போ உதாரணத்திற்கு ஈசானிய மூலையில உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஈசானிய மூலையில பிரச்சனை இருந்ததுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆணுக்கு அல்லது தலைமையில் இருக்கக்கூடிய ஆணுக்கு கட்டாயமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உதாரணத்திற்கு அவங்க வீட்டுல அப்பா தான் வந்து எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்றாரு அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு முதல்ல அடி அப்படிங்கிறது விடும். அடுத்து அந்த பையன் அப்படிங்கிறவங்க, அதாவது மூத்த பையனுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். ஓகேவா? ஸோ இப்போ ஈசானியம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளங்களையும் அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன சார் தீர்வு அப்படின்னோம்னா, வீட்டிற்குள் கிழக்கு திசையில் இருந்து வரக்கூடிய சூரிய ஒளியை 100% வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தற்காலிகமாக வெளியே வந்துடலாம். ஓகேவா? ஸோ தற்காலிகமாக நம்ம வெளியே வந்துடலாம். ஆனா இடிச்சுதான் கட்டணுமா அப்படின்னா கட்டாயமாக இல்லை. இதை நீங்க தொடர்ந்து பண்ணும் பொழுது உங்க வீட்டிற்குள் சுபிட்சம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். இதே போல 8 திசைகள்லயே என்னென்ன பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, நல்வாழ்த்துக்கள்.